தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதிமுக, பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை பெற தொடங்கியிருக்கிறது. திமுக உடைய எதிரணி வாக்கு என்பதை சிதறவிடாமல் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களது கூட்டணி தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று முதல் கூட்டணியாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு வரும் நாட்களிலே ஏற்படும். ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளிலும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பாமகவுடைய இந்த சமீப கால பிரச்சனைகள் எப்படி பார்க்குறீங்க? இது வாக்கு சதவீதத்தை ஒருவேளை உங்கள் கூட்டணியில் இடம்பெற்றால் அது பாதிக்கும். நீங்கள் வரலாற்றிலே பல கட்சிகள் பல பிரச்சனைகளை நாம் இந்திய அரசிலே தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் சந்தித்திருக்கிறோம். தேசிய கட்சி முதல் பிராந்திய கட்சி வரை. பாமகவை பொறுத்தவரையிலே அது உட்கட்சியினுடைய பிரச்சனை. அதை பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருத்து கூறாது என்றாலும் கூட வரும் நாட்களிலே அவர்கள் நிச்சயமாக அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ராமதாஸ் அவர்கள் விரும்பாம தான் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார்னு அவரே வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அப்பொழுது நீங்களும் கூட்டணியில் ஒரு சேர இருந்த நிலையில் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி பார்க்க? நான் ஏற்கனவே சொன்னது போல வரும் நாட்களிலே அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்படும் வகையிலே நல்ல நிலை ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழகத்திலே முக்கியமான சப்ஜெக்ட் கேட்க மாட்டேங்கிறீங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, அதே போல் திருட்டு, பாலியல் பலாத்காரம், போதைப் பொருட்கள், டாஸ்மாகினால் தவறான பழக்கங்கள் என்று தொடர்ந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அரசு அதனை வேடிக்கை பார்ப்பது வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையில் இருக்கும்போது காவல்துறையினருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது. வகுப்போடுல நீங்கள் மட்டும்தான் வாக்களிச்சிருந்தீங்க. ஸோ அது எதிர்வினையாக இருக்கா? அது எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டார்களா? இஸ்லாமிய மக்களுடைய குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் உதவி செய்யக்கூடிய உயர் நிலையிலே வக்ஃப் போர்டு தங்களுடைய பணியை முழுமையாக சுதந்திரமாக சிறப்பாக தனித்தன்மையோடு மட்டுமல்லாமல் வெளிப்படை தன்மையோடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இதில் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.